யங் கிங் லைட் மியூசிக் ஸ்டுடியோ, காலாம்பாளையம், கோயம்புத்தூர். டிசம்பர் மழை, எபிசோடு 5. ராம் சார், வடகாவை மேம்பாலத்தில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆமாம் சார். நம்மளை போய் பார்க்க சொல்கிறாங்க. வாங்க போகலாம். மணிகண்டன், நீ ஜெகதீஷ் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே சார். ஹலோ ஜெகதீஷ் சார். சார், வடகாவி மேம்பாலத்தில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆமாம் சார். ஆல் ஸ்பாட் அவுட்டிங் சார். உடனே வாங்க சார். சரிங்க மணிகண்டன், நானும் ஹரியும் உக்கடம்ல தான் இருக்கோம். உடனே வர்றோம். நீயும் ராமும் கொஞ்சம் உடனே போய் பார்த்துருங்க. பின்னாடியே வரோம். நான் என்ன ஜெகதீஷ் சார், யாரு, என்ன பிரச்சனை? ஹரி, வடகாவி மேம்பாலத்துக்கு கொடு வண்டியை. ஏதோ பைக் ஆக்சிடென்ட் ஆமாம், ஸ்பாட் அவுட்டு. சின்ன பையனாக இன்னும் இந்த மலை எத்தனை உயிரை எடுக்க போதோ ஒன்றும் புரியல. நகருங்கயா, யாரையா பார்த்தது? சார், வேகமாக வண்டியை பைக்காரன் தான் சார் ஓட்டிட்டு வந்தான். பாருங்க சார் பைக் எங்கே இருக்குன்னு. என் மேலே எந்த தப்பு இல்லை சார். காரி பாருங்க சார் எத்தனை டேமேஜ் ஆயிருக்குன்னு. மணிகண்டன், பைக்கில் ஒரு ஆள் வந்தானா எத்தனை பேர் வந்தாங்க? ட்ரங்க் அண்ட் டிரைவன் பாருங்க. எல்லாம் கூட்டம் போடாதீங்க, டிராஃபிக் ஆக்காதீங்க. போங்க போங்க. அட போங்க, அட நகருங்க. நீங்க ஏங்க இடையில குறுக்க நிறுத்திட்டு இருக்கீங்க? இந்த போங்க. சொல்லுங்க தம்பி, நிக்காத, கிளம்பு. சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்லை சார். ஒரு ஆள் தான் வந்திருக்கு. அப்படி அவனோட பாக்கெட்டில் பர்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருந்தால் எடுங்க. அட்ரஸ் பாருங்க ஃபர்ஸ்ட். ராம் சார், அட்ரஸ் இருக்கு சார் ஆதாரில். எந்த ஏரியா சார்? ஆள் பேர் வந்து முருகவேல் சார். எம் முருகவேல், சன் ஆஃப் முத்துவேலன். நம்பர் 17/2, கிருஷ்ணா நகர், பொன்னையராஜபுரம், கோவை 1. பொன்னையராஜபுரக்காரனா? ஜெயதி சார் வந்தார். மொபைல் இருந்த ஐடியா சார்? இருக்கு சார், வழக்கமான பாஸ்வேர்டு சார். மணிகண்டன், காளிதாசை வர சொல்லு. உடனடியாக மொபைல் பாஸ்வேர்டை ஓபன் பண்ண சொல்லுங்க. ராம், எத்தனை மணிக்கு நடந்தது? ஜெயதி சார், இப்போ தான் 4 மணிக்கு சார். லாரி டிரைவர் மேலே தப்பு இல்லை, பைக்காரன் தான் வேகமாக வந்து இருக்கான். ஜெயதி சார், எங்கே ஹரிசாரை காணோம்? இல்லைப்பா, வண்டியை யூட்டன் போட்டுட்டு வருவார். என்னங்க ஜெகதீஷ் சார், இந்த மலை எத்தனை பேர் உயிரத்தான் வாங்க போகுதுன்னு தெரியல. ராம், நீங்கள் இந்த பையன் வீட்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். ஜெகதீஷ் சார், ஃபாரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெற்றி உங்களை பார்க்கணும்னு கால் பண்ணியிருக்காரு. இது எமர்ஜென்சி போல இருக்கு, கொஞ்சம் கூப்பிடுங்க சார். ஓகே ஹரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? சார், ஒரு ஆக்சிடென்ட் கேஸை பார்க்க போயிருக்கேன் நான். அவரும் கூப்பிட சொல்கிறேங்க வெற்றின்னு சொல்லிட்டு. ஹலோ ஹலோ வெற்றி, எப்படி இருக்கீங்க? ஜெகதீஷ் சார், நல்லா இருக்கேன் சார். அந்த 6 கொலைகளையும் ஒரே ஆள் பண்ண வாய்ப்பு இல்லை சார். என்ன சொல்றீங்க வெற்றி? ரிப்போர்ட்டு என்ன சொல்லுது சார்? அந்த 6 பேர்த்தோட பல்லையுமே செக் பண்ணதில் லேப் ரிப்போர்ட்டில் ஒரே பேஸ்ட்டு தாங்க சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த பேஸ்ட் கம்பெனி கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேங்குது சார். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டூத் பேஸ்ட்டாக இருக்குது அவங்க யூஸ் பண்ணது. ஏன்னா இது 6 பேர்த்தோடதுமே ஒரே பேஸ்ட்டு தான் இருக்குது. வேறு எந்த கம்பெனி பேஸ்ட்டு கூடயும் இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மிங்கிள் ஆகலை சார். எனக்கு என்னமோ அவங்க யூஸ் பண்ண பேஸ்ட்லேயே இருந்ததாக ஏதோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. ஜெகதி சார், நான் உடனே உங்களை பார்க்கணும். நீங்கள் டாக்டர் நந்தகோபாலுக்கு கூப்பிட்டீங்களா சார்? அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு தாங்க சார் அவர் உடனே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். அப்புறம் ஒரு 2-3 ரிப்போர்ட் இருக்குங்க சார், அதையும் நீங்கள் பார்க்கணும் சார் கொஞ்சம். சார், மழை பெஞ்சிட்டே இருக்குது சார். எங்கிட்ட பைக்கு வேறு இல்லை சார். சார் தான் இன்றைக்கி இறக்கி விட்டு போனார். பைக் வேறு இன்றைக்கி கொண்டு வரல சார்.
நனைஞ்சிட்டு வர முடியாதுன்னு சொல்லி நான் பஸ்லேயே வந்துட்டேன் சார். கொஞ்சம் நீங்கள் வாங்க சார், லேபுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசார்ட்டில் மீட் பண்ணலாம் சார். ஓகே வெற்றி, நானும் ஹரி இந்த கேஸோட ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுறோம். ஜிஎஸ்டி எல்லாம் போக வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறோம். சரிங்களா? வந்துட்டு கூப்பிட்றேன். ஒரு 7 மணிக்கு மீட் பண்ணிடலாம். ஓகேங்களா சார்? 8 மணிக்கு நான் போகணுங்க சார் வீட்டுக்கு. வெற்றி, உங்கள் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண வரமாட்டேன், கரெக்டாக வந்துடுறேன், மீட் பண்ணிடலாம். ஓகே சார், கண்டிப்பாக வாங்க சார். ஹரி, இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அந்த பையனோட அட்ரஸில் வீட்டில் போய் பேச சொல்லிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நான் நந்தகோபால் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு டாக்டரை மீட் பண்ணணும். நீங்கள் நேராக ஃபாரன்சிக் லேபுக்கு வந்துடுங்க. உங்கள் பக்கத்தில் ரெசார்ட்டில் தான் மீட் பண்ணணும். 7 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி வாங்க, நான் ஃபஸ்ட்டே போய்க்கிறேன். சரிங்களா? ஓகே ஜெயதி சார், அங்கே வந்துடுறேன். சார், மணிகண்டனை கூட்டிகிட்டு வந்துட்டுமா, நானே தான் வண்டி ஓட்டணுமா? ஹரி, சில டைம் எல்லாம் ஓட்டுறதுக்கு சங்கடப்படாதீங்க ஹரி. டிரைவிங் எல்லாம் உண்மையாலுமே நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, குறையெல்லாம் சொல்லலை. எப்பவுமே ஒரு ஆளை இங்கே இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிற ஆளுகளை வச்சே எல்லா வேலையும் செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சில வேலைகளை நாமளே தான் செஞ்சுக்கணும். உங்களுக்கு ஓட்டுற கஷ்டமாக இருக்குன்னா சொல்லுங்கள், நான் ஓட்டுறேன். ஜெயதி சார், இல்லை ஜெயதி சார், நான் பார்த்துக்கிறேன். மணிகண்டன் நீங்கள் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி விடுங்க, அவனையெல்லாம் கூட்டு சுற்ற முடியாது. நைட்டுக்கு மட்டும் பெட்ரோலில் தேவைப்படும். இப்போ ஸ்டேஷனில் தான் ஆள் வேணும். ரைட்டரையெல்லாம் நம்பி ஒரு வேளை அங்கே ஆகாது. அந்த ஆள் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார். அதுவும் கரெக்டு தான் சார். சரி சார், நான் முடிச்சுட்டு நேரம் அங்கே வந்துடுறேன் சார். ஃபாரன்சிக் லேபுக்கு வந்துடுறேன். ஃபாரன்சிக் லேபுக்கு வராதிங்க, லேபுக்கிட்ட வந்துட்டு கூப்பிடுங்க. அந்த 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது, எங்கே மீட் பண்ணுறோன்னு தெரியல. வெற்றியை பார்க்கணும். டாக்டர் நந்தகோபாலையும் வர சொல்லிடுறேன்.